ஹலோ, ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பார்க்கலாமா? இந்த வீடியோ நாங்கள் 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. எங்கள் குழந்தைங்களுக்காக இந்த பார்க்கு கூட்டிகிட்டு போனோம். இது குழந்தைகளுக்கான பிளேஸ் தான், ஆனால் பேரண்ட்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கும் நல்ல இடம். பட் கொஞ்சம் ஃபியராக இருக்கவங்க இங்கே போனால் கொஞ்சம் கஷ்டம்தான். சும்மா சுற்றி பார்த்துட்டு தான் வர முடியும். எனக்கு அந்த அளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ரைடு வேணுமோ அன்லிமிட்டட் தான். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது நாங்கள் வின்டர் டைமில் தான் போனோம், ஒரு 5 மந்த்ஸுக்கு முன்னாடி. என் குழந்தைங்களே கொஞ்சம் குட்டியாக தெரிஞ்சாங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. $50 பெர் ஹெட். இப்போ கொஞ்சம் கூட்டியிருப்பாங்க டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். பட் வெளியில் அவ்வளோ ஸ்னோ இருந்துச்சு. உள்ள சூப்பராக அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ரூம் டெம்பரேச்சரில். பட் ஸ்டில் நாங்கள் கொண்டுட்டு போன அந்த கூடி போட்டிருந்தோம். குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சில கேம் வந்து அவங்களுக்கு ஃபியராகவும் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்க இவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அந்த வீடியோ பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. குழந்தைங்க குட்டியாகவும் இருந்தாங்க. இந்த ஒரு 5 to 6 மந்த்தில் குழந்தைங்க கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணுறத நீங்களே எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள்.
ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த இடத்த விட்டே வரமாட்டேன்ட்டாங்க. ஒரு 6 o'clock போல அப்படியே சுத்திட்டு இருந்தாலும் எங்களுக்கே கொஞ்சம் மைக்ரேன் மாதிரி ஆயிடுச்சு. சரி அங்க போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம் கொஞ்சம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்டார்பக்ஸ் இருந்துச்சு, போய் காஃபி குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு நைட் வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மால்லே சுத்திட்டே இருந்தோம். இந்த மின்னசோடால வந்து இது வந்து மால் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. நான் அதை சொல்லவே மறந்துட்டேன், சாரி. அங்க வந்து மால் இருக்கிறதுலே நாங்க இருக்க ஏரியால ரொம்ப இங்கதான் பெரிய மால்னு அதுக்கு நேமே இருக்கு. இது வந்து நாங்க ஒரு 5 yearsக்கு முன்னாடி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய போயிருக்காங்க. அப்போ எங்களுக்கு போகணும் ஆசை தான். ஆனா இது குழந்தைங்களோட இருந்து போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நாங்க அந்த அளவுக்கு திங்க் பண்ணல. சரி எங்க குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனதுதான். 5 monthsக்கு முன்னாடியே போயாச்சு. அது என்னன்னு தெரியல, அந்த வீடியோ போஸ்ட் பண்ண மறந்தாச்சு. இன்னைக்குதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ போறாங்க. அவங்க தான் நேற்று சொன்னாங்க நாங்க இந்த நீங்க லாஸ்ட் இயர் போன பார்க்குக்கு போறோம்னு. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ இருக்கதே எனக்கே ஞாபகம் வந்துச்சு. சரி போஸ்ட் பண்ணிடலாம், இன்னும் யாருக்காவது பக்கத்துல இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிஜமாவே இந்த பிளேஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குழந்தைங்க இருக்கிறவங்க கண்டிப்பா கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளா இருக்கும். எல்லா ரைட்ஸ்லயும் ஏறிக்கலாம். உள்ள நம்ம எந்த ஸ்நாக்கு இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ மற்ற பார்க்கலாம் போனா எதுவுமே நம்ம கொண்டு போக கூடாது. ஆனா இங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, ரொம்ப நல்லாவும் இருக்கும். நிறைய ஃபேமிலிஸும் வருவாங்க, அவங்களை பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி. குழந்தைங்க திரும்பி இந்த இதுல போகணும்னு சொல்லிட்டாங்க. ஐயே அப்பா இது என்ன இப்படி ஆயிடுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நைட் ஆயிடுச்சு, வரவே மாட்டேன்ட்டாங்க. இந்த லைட்டு போட்டு அவ்வளோ டார்க்காகவும் இருந்துச்சு. அப்புறம் நானே ஹஸ்பண்டும் சரி பிள்ளைங்களை எப்படியா கூட்டிட்டு போயிடலாம். ஆல்ரெடி அவங்க குட்டி பிள்ளைங்க அந்த உள்ள இருக்க வரைக்கும் டயர்ட் தெரியாது. அடுத்து நம்ம ஹோட்டல் இந்த மாதிரி போயிட்டாதான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. நாளைக்கு ஒரு பிளேஸ் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள எப்படியும் தாஜா பண்ணி கூட்டிட்டு போயாச்சு. நாங்க இந்த மால் ஆஃப் அமெரிக்கா பக்கத்துலயே நாங்க ஒரு ஹோட்டலும் புக் பண்ணிருக்கோம். வர வழியில இதை பார்த்துட்டா சரி இங்க நான் ஒரு தடவை 100 வாட்டி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டா சரி போயிட்டு வரட்டும். ஏன்னா நம்ம எப்பயாதானே இங்க வரோம், ஒரு 5 hours ஜேர்னி. அந்த கார்ல நம்ம என்ன திரும்பி கூட்டிட்டு வரதுக்கு மலைப்பாவே இருக்கும். அதுக்காக சரி என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு திரும்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கையில ஒரு பேண்ட் கொடுத்துருவாங்க, அதுல ஒரு பார் கோடு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி தான் நம்மள உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. ஆனா அன்லிமிட்டெட். ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து லைன் இருக்கும், இங்க அந்த பிரச்சனையும் இல்லை, கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் நாங்க போன ஃபைனல் இடம். இது வந்து கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கும் போல இந்த உள்ள போன பிளேஸ். ஏன்னா என் கிட்ஸ் மட்டும் தானே உள்ள போனாங்க, நாங்க போல. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. குழந்தைங்க எதுக்குமே பயக்கவே இல்லை. என் பெரிய பொண்ணு தான் அங்கங்க கொஞ்சம் பயக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப என் சின்ன பொண்ணு கூட இருக்கனால அவளுக்கு அது ஒரு தைரியம். எங்க போனாலும் அவகிட்ட பாப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னவிட்டே அவங்க கொஞ்சம் ப்ரௌட் ஆயிட்டா. அதனால எங்க போனாலும் அவன் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டா. 2 பேர் இருக்கனால அவங்களுக்கு வேற கம்பெனியும் தேவையில்லை, உள்ள போயிட்டு அவங்களே வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிள்ளைங்க வளர அவங்களே ஒவ்வொன்றா டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னு. ஆனா உள்ள போயிட்டு வந்தோடனே மற்ற பசங்களாம் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா என் பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியா போயிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு பிளேஸையும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு. அதை அப்படியே நாங்க கேட்டுட்டே இருந்தோம். இது நாங்க ஃபைனலா இங்க வெளியில வந்தப்ப இந்த தீம்ல இப்படி கேரக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கு எவ்ரி வீக்கும் அந்த கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து டோராவும் இந்த ஸ்பஞ்ச் பாபும் வந்திருந்தாங்க. என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் குழந்தையோட ஃபேவரட் இது, என் குட்டி பொண்ணோட ஃபேவரட். அவ அதை பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷம். ஆனா கொஞ்சம் அதுக்கும் பயந்தாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பாக்குறாங்க. இது எங்க ட்ரிப்போட செகண்ட் டே. ஹோட்டல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே நாங்க பக்கத்துல பீஸா ஷாப் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்க ஒரு 3 hours கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜேர்னியை. இன்னும் 2 hours தான் நாங்க இருக்க இடத்துக்கு போறதுக்கு. லஞ்ச் ஹவர்ல அப்படியே குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸா தான் வாங்கினோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட் நாங்க தேடி பார்த்தோம், அந்த அளவுக்கு காணோம். பட் இப்பெல்லாம் குழந்தைங்க பீஸா இந்த சிக்கன் நகட்ஸ் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் பீஸா இந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ நாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் பத்தி ரொம்ப திங்க் பண்ணல. ஃபைனலா பீஸா ஜூஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஆல்ரெடி பெப்சி இதெல்லாம் கார்ல இருந்துச்சு. ஜஸ்ட் பீஸா மட்டும் வாங்கிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு போயாச்சு. குழந்தைங்க வந்து அந்த பசியில அவ்வளவா சாப்பிட முடியல அவங்கனால. எப்படியோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கும் நாங்க எடுத்துட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு வந்து இந்த கார்லிக் பைட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா வந்தாங்க. கொஞ்ச நேரம் கார்ல போய் உட்காந்து சாப்பிடலாம் சொல்லி குழந்தைங்களையும் கூட்டிட்டு காருக்கு போயாச்சு. இது வந்து ஆஃப்டர்நூன் போல ஒரு 12-12:30 அந்த ரேஞ்சில் இருக்கும். வெளியில பார்த்தாலும் தெரியும் பாருங்க, அங்கங்க ஸ்னோ இருக்கு. இது வந்து ஒரு ஏப்ரல் இல்ல மே அந்த டைம்ல எடுத்தது. இங்க ஏப்ரல் மே கூட இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த குளிர் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவு மாடரேட்டா இருக்கும்.
ஆனால் நம்ம ஹூடி இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. ஃபைனலாக பீஸா டைமு. பீஸாவை பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் காரை வச்சுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாமே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ பிள்ளைங்க இருக்கிற டயர்டில் அந்த பீஸா கூட அந்தளவு திங்க் பண்ணல. ஃபர்ஸ்ட்லாம் அப்படி பீஸா பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு டயர்ட் அவங்க அந்த கேம் விளாண்டதுல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா மேடிசனு. இது நாங்கள் இருக்க ஸ்டேட்டோட கேபிட்டலு. சரி, அந்த பில்டிங்கு போகிறப்பே பார்த்துட்டு போயிடலாம். அதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கேபிட்டல் பில்டிங் 1 hour தான். அது போகிறதுக்கு எங்களுக்கு 10 years ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்காக நம்ம வரணுமா, நம்மளுக்கு அந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல. சரி, பிள்ளைங்க இதை வச்சு நம்மளும் வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த கேபிட்டல் பில்டிங் போயாச்சு. பீஸா சாப்பிட்டு முடிச்சுட்டேவும் குழந்தைங்க அப்படி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. இந்த பில்டிங்கும் ஒரு 2-2:30 போல தான் நாங்கள் வந்தோம். அதையும் அப்படியே என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப கோல்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜாக்கெட் எல்லாத்தையும் போட்டுட்டு கேபிட்டல் பில்டிங் வந்தாச்சு. இந்த கேபிட்டல் பில்டிங்ல நம்ம ஃபேமிலியோட விசிட் பண்ணலாம். உள்ள எங்களை மாதிரியே நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. இது கிறிஸ்மஸ் டைம்னால கிறிஸ்மஸ் டைமா இல்ல மேவா எங்களுக்கு அவ்வளவா தெரியல, ஏன்னா இது வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கான எல்லாமே வச்சிருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்னா ரொம்ப ஸ்னோவியா இருக்கும் இங்க. நாங்க போன டயத்துல அவ்வளவா இல்லை. மேபி இது ஏப்ரல் மேல கூட இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் டவுட் தான் அந்த வீடியோ எப்போ எடுத்ததுனேவும். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ள. நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த இடமே ரொம்ப அழகா எல்லாமே கோல்டன் தீம்ல வச்சிருந்தாங்க. ஃபைனலா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல நிறைய டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. இது பூரா ஸ்கூல் கிட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அதுல உள்ள நேமு, எந்தெந்த ஸ்கூல்ல இருந்து அந்த அந்த உள்ள அந்த டிசைன்ஸ்லாம் குழந்தைங்க தான் பண்ணியிருந்தது. அதையும் நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு நேம்லாம் பார்த்தோம். ஸ்கூல் நேம்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க. இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சரும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாங்கள் பக்கத்துல அங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி கூட பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சைட்ல. அதையும் நாங்கள் பார்த்தோம். எங்கள் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக இந்த 2 day ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. வெளியில அவ்வளோ கோல்டு. ஃபைனலாக அப்படியே கார் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.